ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம காமர்ஸ் மிஸ். நம்ம காமர்ஸில் வந்து யூனிட் செகண்டில் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதில் வந்து கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் பார்த்தோம். கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன்னா என்ன? கூட்டுறவு அமைப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. இது வந்து மேக்ஸிமம் இந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ப்ராஃபிட் மோட்டிவில் செயல்படுவது அல்ல. ஓகேயா. சர்வீஸ் மோட்டிவில் செயல்படுவது, அதாவது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடும் அப்படிங்கிற இதில் ப்ராஃபிட் எய்ம் இதில் கிடையாது. ஓகேயா. இந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனில் நம்ம போன கிளாஸில் மீனிங்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஓகே. அப்புறம் வந்து அது வந்து எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இந்த ராக்டல் ஓன் அப்படிங்கிறவனால அவரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனோட டெஃபினேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா. நெக்ஸ்ட்டு வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேயா. Cooperations is a form of organization in which persons voluntarily associate together as a human beings on the basis of equality for the promotions of the economic interest of themselves. அதாவது இதை சொன்ன எக்கனாமிக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் கால்வர்ட் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. ஓகேயா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து அந்த மெம்பர்ஸினுடைய எக்கனாமிக்கல், அதாவது பொருளாதார நலனை இல்லையா, எக்கனாமிக்கல் நலனை பெருக்கிக் கொள்வதற்காக, அதிகரித்து கொள்வதற்காக அந்த மனிதர்கள், அந்த ஹியூமன் இருக்காங்களே, ஹியூமன் பீயிங்ஸ், அந்த மனிதர்கள் என்ற முறையில் அவங்களுக்கு வந்து ஈக்குவலான ஒரு பேசிஸில், சமத்துவ அடிப்படையில் அந்த மக்களுடைய அவர்களாகவே ஒன்றுபட்டு ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு பேர் தான் என்னது அமைப்பு. அந்த உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் என்னன்னு சொல்லப்படுகிறது? கூட்டுறவு சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. கூட்டுறவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே. அதான் வந்து கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர் ஹரோஸ் பிளாங்கெட் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோஆப்ரேஷன் இஸ் ஏ பெட்டர் ஃபார்மிங், பெட்டர் பிஸ்னஸ் அண்ட் பெட்டர் லிவிங் அப்படின்னு இருக்காரு. அதாவது வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் ஃபார்மிங், சிறந்த விவசாயம், அதே சமயம் பெட்டர் பிஸ்னஸ், ஒரு சிறந்த வணிகம், ட்ரேடு, மற்றும் வந்து பெட்டர் லிவிங், சிறந்த வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கே, அதற்கான எடுத்துக்காட்டுகளாக சில நிறுவனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். இந்தியன் காஃபி ஹவுஸ், மதர் டெய்ரி, அடுத்து ஸ்ரீ மகிழா கிரியா உத்யோக் விஜய் பாபட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் ஏர்லைன்ஸ். ஓகேயா. கார்கோ அதான் சிஜிஹெச்எஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படுது. இது அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து கோஆப்டெக்ஸ். இது எல்லாமே என்னது? இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்குரிய உள்ள நிறுவனமாக எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன்ஸு. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன்னா அந்த கோஆப்ரேஷன்ஸுடைய கொள்கைகள் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா. ஆஃப் கோஆப்ரேஷன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து வாலண்ட்ரி அண்டு ஓப்பன் மெம்பர்ஷிப்பு. வாலண்ட்ரி அண்டு ஓப்பன் மெம்பர்ஷிப்னால், வாலண்ட்ரினா என்ன? தன்னார்வம் இல்லையா, மற்றும் அந்த மெம்பர்ஷிப் உறுப்பினர்கள் அதனுடைய தடையில்லாத அந்த வாய்ப்பு. ஓகேயா. அதை தான் சொல்லப்படுகிறது. அதாவது உறுப்பினர் ஆவதற்கு தடையில்லாத வாய்ப்பு அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் ஆர் வாலண்ட்ரி ஆர்கனைசேஷன்ஸ் ஓப்பன் டு ஆல் பீப்புள் ஏபிள் டு யூஸ் இட்ஸ் சர்வீசஸ் அண்ட் வில்லிங் டு அக்செப்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் வித்தவுட் ஜெண்டர், சோசியல், ரேசியல், பொலிட்டிக்கல் ஆர் ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன்ஸ். அதாவது வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது, அதாவது வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வாலண்ட்ரி அப்படின்னா தன்னார்வ. ஓகே. அதான் இந்த வாலண்ட்ரி அமைப்புகளாகவும் மற்றும் அதனுடைய சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மக்களுடைய அந்த சொசைட்டியுடைய, அப்புறம் ரிலீஜியஸுடைய, பொலிட்டிக்ஸ், அரசியல் அல்லது அந்த ரிலீஜியஸ் பாகுபாடு இதெல்லாம் இல்லாமல், அந்த மாதிரி வேற்றுமையெல்லாம் இல்லாமல், பாலினமோ இல்லை சமுதாய இதோ இல்லை வந்து அந்த அரசியல் இதோ இல்லை மத பாகுபாடோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அனைவரும் பெற்று பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல். டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல்னால், டெமோக்ராட்டிக்னால் உங்களுக்கு தெரியும் மக்களாட்சி இல்லையா, அந்த முறையில் தான் வந்து, அந்த ப்ரொசீஜரில் தான் இதில் வந்து உறுப்பினர்கள், அதாவது மெம்பர்ஸ் வந்து கட்டுப்பாடோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. அதாவது மக்களாட்சி முறையில் உறுப்பினர்கள் வந்து கட்டுப்பாடாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது கோஆப்ரேட்டிவ் ஆர் டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் பை தர் மெம்பர்ஸ் தோஸ் ஹூ பை த குட்ஸ்
or use the services of the cooperative who actually participate in setting policies and making decisions. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து இந்த மக்களாட்சி, அதாவது டெமோக்ராட்டிக் இல்லையா, டெமோக்ராட்டிக் ப்ரொசீஜர்ஸ் அந்த முறையில் அதனுடைய மெம்பர்ஸ் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த மெம்பர்ஸ் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சர்வீசஸை பயன்படுத்துபவர்களாகவோ அதனுடைய பிரின்சிபல்ஸ் பாலிசிஸ் இருக்குல்லையா, அதை கொள்கைகளையும் அதை அமைப்பதிலும் சரி, அதனுடைய முடிவுகளை இதனுடைய முடிவுகளை எடுப்பதிலும் சரி தீவிரமாக அந்த மெம்பர்ஸ் வந்து அதனுடைய அதில் வந்து அந்த முடிவு எடுக்கிறதுலையும் சரி, அதனுடைய பாலிசிஸில் அமைப்பதிலும் சரி, இதுலாம் அதனுடைய மெம்பர்ஸ் வந்து தீவிரமாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அதுதான் வந்து என்னென்னு சொல்லப்படுகிறது, இந்த டெமோக்ராட்டிக் மெம்பர்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன். அதாவது மெம்பர்ஸ் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன்ஸ்னால் அந்த மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பொருளாதார பங்களிப்பு, எக்கனாமிக்கல் பார்ட்டிசிபேஷன், பொருளாதார பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா. மெம்பர்ஸ் கான்ட்ரிபியூட் ஈக்குவலி டு அண்ட் democratically control the capital of the cooperative. This benefits members in proportions to the business they conduct with the cooperative rather than on the capital invested. இந்த கோஆப்ரேட்டிவ் உடைய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மெம்பர்ஸ் வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் கேபிட்டல்ஸ் மூலதனம் இருக்கு இல்லையா, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சமமாக ஈக்குவலாக டெமோக்ராட்டிக், அதாவது ஜனநாயக முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம், அந்த முறையில் டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல், அந்த முறையில் அந்த பங்களித்து அதை வந்து என்ன செய்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கட்டுப்படுத்தப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இது வந்து இதை வந்து நன்மைகள் வந்து இதனால் கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் வந்து அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா உறுப்பினர்கள், அந்த அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த அந்த முதலீடு இருக்கு இல்லையா, அதனுடைய அது செய்வதை அவங்க அந்த உறுப்பினர்கள் போடுற அந்த முதலீடு செய்வதை விட ஒத்துழைப்புடன் அவங்க கோஆப்ரேட்டிவாக நடத்தக்கூடிய இந்த வியாபார இருக்கு இல்லையா, பிஸ்னஸ், அந்த விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேயா. அதாவது முதலீடு செய்வதை விட அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோஆப்ரேட்டிவ் ஒத்துழைப்பு, அதுதான் வந்து அந்த வியாபாரத்தை அந்த வியாபாரத்தினுடைய தன்மையை விகிதத்தில் இருக்கும், அவங்களுடைய கோஆப்ரேட்டிவ் அதில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. அட்டானமி அண்டு இண்டிபெண்டன்ஸ். அட்டானமி அண்டு இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா, அட்டானமினா தன்னாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதான் தன்னாட்சியும் அண்டு சுதந்திரம், இண்டிபெண்டன்ஸ்னால் சுதந்திரம், இது ரெண்டும் இந்த கோஆப்ரேட்டிவில் உண்டு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஓகே. அதனுடைய பிரின்சிபல் தான். அதாவது கோஆப்ரேட்டிவ் ஆர் அட்டானமஸ் செல்ஃப் ஹெல்ப் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல்டு பை தர் மெம்பர்ஸ் இஃப் தி கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ் என்டர் இன்டு அக்ரிமெண்ட் வித் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் raises capital from external sources. It is done so based on terms that ensure democratic control by the members and maintains the cooperative autonomy. இந்த அட்டானமி அண்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இந்த கோஆப்ரேட்டிவ் நிறுவனங்களுக்குள்ள ஆர்கனைசேஷன்ஸு, அந்த கோஆப்ரேட்டிவ் நிறுவனங்கள் தங்களுடைய மெம்பர்ஸ் இருக்காங்களே உறுப்பினர்கள், அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவும், அது மட்டும் இல்லாமல் அந்த அட்டானமினா தன்னாட்சி, அந்த தன்னாட்சி சுய உதவி அமைப்புகளாகவும், அதான் அட்டானமியாக அது வந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும், மேலும் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் நிறுவனங்கள் மற்ற ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதனோட கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்களில் நுழைந்தால் அல்லது அந்த அதாவது கேபிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மூல ஆதாரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூலதனத்தை அந்த உயர்த்தினாலோ, அதாவது ரைஸ் பண்ணாலோ, கேபிட்டல் ரைஸ் பண்ணாலோ, மேலும் மெம்பர்ஸினுடைய அந்த ஃப்ரீடம், அந்த சுதந்திரம் இருக்குல்ல, அந்த ஜனநாயக அந்த கட்டுப்பாட்டை உறுதி செய்வதோடு, மேலும் வந்து அந்த கோஆப்ரேட்டிவனுடைய அட்டானமஸ், அந்த சுயாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதன் அடிப்படையில் இது செயல்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே. அதாவது தன்னாட்சி அட்டானமாவும் அதே சமயம் இண்டிபெண்டன்ஸாகவும், அதாவது தன்னாட்சியாகவும் அதே சமயம் சுதந்திரமாகவும் செயல்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. பிரின்சிபல் பார்த்திங்கன்னா, எஜுகேஷன் ட்ரைனிங் அண்டு இன்ஃபர்மேஷன்ஸு. எஜுகேஷன் ட்ரைனிங் அண்டு இன்ஃபர்மேஷன். எஜுகேஷன்னா கல்வி மற்றும் ட்ரைனிங் பயிற்சி இல்லையா, மற்றும் இன்ஃபர்மேஷன்ஸ் மீன்ஸ் தகவல் இல்லையா, அதான். அப்போ கல்வி, பயிற்சி மற்றும் தகவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா. அதான் எஜுகேஷன் ட்ரைனிங் அண்டு இன்ஃபர்மேஷன்ஸ். கோஆப்ரேட்டிவ் ப்ரொவைட் education and training for members, elected representatives
managers and employees so they can contribute effectively to the development of their cooperative members. Also inform the general public about the natural and benefits of cooperative. அதாவது வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் உள்ள மெம்பர்ஸ் மற்றும் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஹெட் இருக்காங்க இல்லையா, அந்த இதில் இது ஆர்கனைசேஷனில் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த மெம்பர்ஸ் இல்லையா, கோஆப்ரேட்டிவ் அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மேலும் அந்த அதை நிர்வாகம் பண்ணுகின்ற அந்த மேனேஜர் மற்றும் அதற்குரிய அந்த ஒர்க்கர்ஸ் பணியாளர்கள் இருக்காங்களா அவங்க இதில் மற்றும் அவங்களுக்குரிய கல்வி, அவங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணுற எல்லாருக்குரிய அந்த கல்வி மற்றும் அவங்களுக்குரிய எஜுகேஷன் மற்றும் பயிற்சி, அதாவது ட்ரைனிங் மற்றும் வந்து அந்த எப்படி அந்த கூட்டுறவில் வந்து எல்லாமே அவங்களே இந்த கோஆப்ரேட்டிவ்லே அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த மெம்பர்ஸால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதிநிதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த மேனேஜர் அவங்களுக்கும் அந்த ஒர்க்கர்ஸ்க்கும் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்குரிய கல்வி தகுதி, அவங்களுக்குரிய அந்த ட்ரைனிங், மேலும் அவங்களுக்குரிய அந்த எல்லா கிடைக்க வேண்டிய தகவல்கள் எல்லாத்தையும் அவங்களே அந்த கூட்டுறவு சொசைட்டியே சேர்ந்து வழங்குறாங்க. ஓகே, அந்த மெம்பர்ஸே சேர்ந்து வழங்குகிறார்கள். அதனால் வந்து அவங்க வந்து அந்த கோஆப்ரேட்டிவனுடைய அபிவிருத்தி நல்ல திறமையாக அதில் அவங்க செயல்பட முடிகிறது அப்படின்னு சொல்லப்படி. மேலும் அவங்க வந்து அந்த கோஆப்ரேட்டிவில் வந்து அவங்களுடைய இயல்பு மற்றும் நன்மைகள் பற்றி அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியால் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அதனால் அதனுடைய இயல்புகள் என்னென்ன அப்படின்னு அந்த ஒர்க்கர்ஸு அவங்களே வந்து மேனேஜர் அவங்களே வந்து பப்ளிக்கு எடுத்து சொல்லுகிறாங்க. ஓகேயா, எடுத்து மக்களுக்கு தெரிவிக்கின்றனர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, கோஆப்ரேஷன்ஸ் அமங் கோஆப்ரேட்டிவ், அதாவது கோஆப்ரேஷன் அமங்ஸ் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுறவுகளுக்கு இடையே கூட்டுறவு அப்படிங்கிறதா. ஓகேயா, அந்த கோஆப்ரேஷனுக்கு இடையிலே கோஆப்ரேட்டிவ், உங்களுக்குள்ள அந்த ஒத்துமை இருக்கு இல்லையா, அந்த ஒத்துமைக்கு இடையே உருவாகக்கூடிய ஒன்று தான் அந்த கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லப்படுகிறது, கூட்டுறவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, த கோஆப்ரேட்டிவ் சர்வ் தர் மெம்பர்ஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ்லி அண்டு ஸ்ட்ரென்தன் த கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் by working together through local, national, regional and international structure. ஓகேயா, அதாவது வந்து இந்த கோஆப்ரேட்டிவ், அதாவது கோஆப்ரேஷன்ஸ் அமங் கோஆப்ரேட்டிவ், அதாவது அவங்களுக்குள்ள அந்த ஒத்துமையிலே உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த கோஆப்ரேட்டிவ்னு சொல்லப்பட்டது. மேலும் இந்த கோஆப்ரேட்டிவ் அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மெம்பர்ஸ் வந்து தங்களுடைய அந்த மெம்பர்ஸ் எல்லாரையும் அதில் உள்ள அத்தனை மெம்பர்ஸுகளையும் மிகவும் ஒரு டேலண்டான திறமையானவர்களாகவும் மேலும் உள்ளூர்காரங்களாகவும் மேலும் தேசிய மற்றும் அந்த ரீஜனல் இந்த மாதிரி மற்றும் இன்டர்நேஷ்னல் சர்வதேச ஒரு கட்டமைப்புகள். ஓகேயா, அந்த மாதிரி மூலம் ஒன்றாக இணைத்து அதன் மூலமெல்லாம் ஒன்றாக இணைத்து இந்த கோஆப்ரேட்டிவ் இயக்கத்தை ஓகேயா, அதாவது இந்த செயல்பாடுகளை பலப்படுத்தக்கூடியதாக செய்கின்றனர் அப்படின்கிறாங்க. ஓகேயா, இதுதான் வந்து அந்த கோஆப்ரேஷன் அமங் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டினா சமுதாயத்திற்கான கவலை. ஓகேயா, அதுதான் கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டினா சமுதாயம், கன்சர்னா அதை பற்றிய ஒரு கவலை. ஓகே, ஒயில் ஃபோக்கஸிங் ஆன் மெம்பர் நீட்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஒர்க்ஸ் ஃபார் த sustainable development of communicates through policies and programs accepted by the members. அதாவது வந்து இந்த சமூகம் இருக்கு இல்லையா, சொசைட்டி, அந்த சமூகத்திற்கான ஒரு இது, அதாவது அந்த சொசைட்டி கோஆப்ரேட்டிவில் பார்த்தீங்கன்னா அதனுடைய மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்போது அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாலிசிஸ் மற்றும் பிளானிங் மூலம் அந்த சொசைட்டிக்கு ஒரு நிலையான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அபிவிருத்தியாக இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அந்த மெம்பர்ஸ்களுடைய டிமாண்ட்ஸ் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதோட கண்டினியூஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.